பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு தேவன் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை அது எபிரேயர் அதிகாரம் 12வது அதிகாரத்தில் 28வது வசனம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அசைவில்லாத ராஜ்யம். அது என்ன அசைவில்லாத ராஜ்யம்? எல்லா ராஜ்யங்களும் மாறக்கூடியது, எல்லாருடைய ஆளுகையும் மாறக்கூடியது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகை அது மாறாதது, அது மறையாதது, அது நிலையானது. அவருடைய ராஜ்யத்துல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆலயத்துக்கு போய் முழங்கால் படிட்டு எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? இப்படி பேசுறோம், அப்படி பேசுறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆலயத்தில் போன பயபக்தியோடு கூட ஆராதனை செய்து அவருடைய வசனத்தை வாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிக பிரியமானவர்களே, சும்மா நான் போயிட்டு என்னுடைய ஏதோ தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நான் ஆலயத்துக்கு போகவில்லை. இல்லை என்று சொன்னால் நான் அங்க போய் அதிகாரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆராதனைக்கு நம்ம போகக்கூடாது. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி, என்னுடைய ஆராதனை அது என்னை புகழ்வதாக அல்ல, என்னுடைய சுய திறமைகளை அங்கே புகழ்வதாக அல்ல. அங்கே யார் பெருக நாம் உழைக்க வேண்டும், யார் பெருக நாம் ஆராதனை செய்ய வேண்டும், அவர் பெருக, அவருடைய நாமம் பெருக ஆராதனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். பயத்தோடு கூட பக்தியோடு கூட தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். கிருபையை, இரக்கத்தை. சும்மா இல்லைங்க, அவருடைய நிலையான ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கிறது லேசான காரியம் கிடையாது. சிந்திக்க அழைக்கப்படுகிற கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனா இருக்கிறேன், 3, 4, 5 தலைமுறைகளாக நாங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். என்ன செஞ்சீங்க? பயந்து நடந்தீங்களா? ஆண்டவருக்கு பயந்து நடந்தீங்களா? அவருக்கு பிரியமான ஆராதனை செய்தக்கூடிய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்களா? சிந்திக்க அழைக்கப்படுகிற கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, பாரமான காரியம் தான் ஆண்டவர் நமக்கு இன்று உணர்த்துகிறார். ஆலயங்களிலே சென்று ஆண்டவரை துதித்தல், ஆண்டவரை ஆராதனை செய்தல் எப்படி இருக்கிறது? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இனிமேலாவது நாம் செய்யக்கூடிய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையாக, பயத்தோடு கூட பக்தியோடு கூட அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படி ஆராதனை செய்யணுமா? ஒப்பு கொடுக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். நேசிக்க நன்றி தகப்பனே இயேசுப்பா, நாளுக்காக நன்றி செலுத்துறோம். நாங்க எத்தனையோ நாள் ஆண்டவரே பயத்தோடு அல்ல, பயத்தோடு அல்ல, உமக்கு பிரியமான ஆராதனை நாங்கள் செய்யலாம். தேவன் தயவாக மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். இனி வருகிற நாட்களிலே கூட பயத்தோடு கூட பக்தியோடு கூட உமக்கு பிரியமான ஆராதனை நாங்கள் செய்ய தேவன் எங்களை ஏவி எழுப்பிருக்கீங்க. அதன்படியே நாங்கள் செய்வோம் என்று சொல்லி இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். பயம் இல்லாம நாங்க இருந்திருக்கிறோம், பக்தி இல்லாம ஏதோ கடமைக்கு நாங்க போய் உட்கார்ந்து இருந்திருக்கிறோம். மேட்டிமையோடு கூட ஆண்டவரே இறக்க சிந்தனை இல்லாம எத்தனையோ நாள் நாங்கள் இருந்திருக்கிறோம். தேவன் தயவாய் மன்னிக்கப்படி ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலையும் கூட ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஆலயத்துக்கு நாங்கள் சென்று பயத்தோடு பக்தியோடு மட்டுமே நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் நினைத்தபடியாக அவங்க அதே சூழ்நிலையோடு கூட பயந்து பக்தியோடு கூட உங்களுக்கு பிரியமான ஆராதனை செய்ய பிள்ளைகளை நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை வைத்து பெரிய காரியங்களை செய்யுங்க. கடைசி கால ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக எங்க வாழ்நாள் பெரிந்து நிலைத்திருக்க தேவன் உதவி புரியும்படியா ஜெபிக்கிறோம். துதிக்க நமக்கு எல்லாவற்றையும் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.